அசாமில் உள்ளாட்சி தேர்தலில் நடந்த கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 10 பேர் பலியாயினர். காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் அசாம் மாநிலத்தில் செவ்வாயன்று உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. ரபா பழங்குடியினத்தவர் அதிகம் வாழும் கோல்பரா மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை பொதுமக்கள் ஆரம்பம் முதலே கடுமையாக எதிர்த்து வந்த போதிலும் தேர்தலை நடத்துவதில் அரசு உறுதியாக இருந்தது. இந்நிலையில் செவ்வாயன்று காலை திட்டமிட்டபடி ஓட்டுப்பதிவு துவங்கியதும் 500க்கும் மேற்பட்ட ரபா பழங்குடியினத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் கத்தி, அரிவாள், தடி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் திரண்டனர். ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்றி சூறையாடியதோடு வாகனங்களுக்கு தீ வைப்பு, போலீஸ் மீது தாக்குதல் போன்ற வன்முறை செயல்களிலும் ஈடுபட்டனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 10 பழங்குடியினர் பலியானார்கள். இதில் பெண்களும் அடக்கம். உள்ளாட்சித் தேர்தலின் மூலம் கோல்பரா மாவட்ட ரபா பழங்குடியினர் தன்னாட்சி குழுவின் அதிகாரத்தை பறிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வன்முறையில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டில் போடோ மண்டல மாவட்டங்களில் போடோ இனத்தவருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் நடந்த மோதலில் 100க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். ஒட்டு மொத்தத்தில் அசாம் மாநிலத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் நடந்த கலவரங்களுக்கு 10,000 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.